பேஜ் நம்பர் 165ல இருக்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங், தேர்ட் லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். மத்தியமா செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதணும்னா ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க, கடைசி 2 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டோட்டல் 5 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஹிந்தி சிக்கனே கே அப்படின்னா கற்றுக்கிறதுக்கு. ஓகே, அவசியக்தா அதாவது அவசியம் என்னன்னு. ஓகே, பத்லாத்தி ஹுவே அதாவது சொல்கிறதுக்கு. அப்பனே மித்ருக்கே நாம் பர் உங்களோட ஃப்ரெண்டோட பேரில் ஏக் பத்ர லிக்கே ஒரு லெட்டர் எழுதுங்க. हिंदी सीखने के आवश्यकता बतलाते हुए अपने मित्र के नाम पर एक पत्र लिखिए. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹிந்தியோட அவசியத்தை பற்றி சொல்லி ஒரு லெட்டர் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இங்கே 15 காந்தி ரோடுன்னு போட்டு குருவாயூர்னு போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் என்னமோ வந்து எழுதிக்கோங்க. பிரிய மாதவன் நம்ம ஃப்ரெண்டுக்கெலாம் எழுதும் போது வந்து மதிப்பிற்குரிய அந்த மாதிரிலாம் எழுத மாட்டோம், பிரியமுள்ள அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ ப்ரீ மாதவன் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டோட பேர் போட்டுக்கோங்க. தும் கேசே ஹோ நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீ எப்படி இருக்க. தூ சொல்லலை, தும்முன்னா மரியாதையாக சொல்கிறது. தும் கேசே ஹோ நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு மே யஹா குஷால் ஹோ அப்படின்னா நான் இங்கே ஹாப்பியாக இருக்கேன். மே அப்படின்னா நான், யஹானா இங்கே, குஷால் ஹோ அப்படின்னா ஹாப்பியாக இருக்கேன். மே ஹிந்தி வர்க்குமே நான் ஹிந்தி வர்க்குமே அப்படின்னா ஹிந்தி கிளாஸில், வர்க்குனா கிளாஸ், ஹிந்தி வர்க்குமே ஷாமில் ஹோக்கர் பட் ரஹா ஹூ. ஷாமில் அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஷாமில் ஹோக்கர் பட் ரஹா ஹூ. பட் ரஹா ஹூனா படிச்சுட்டு இருக்கேன். ஷாமில் ஹோக்கர்னா சேர்ந்துட்டு. மே ஹிந்தி வர்க்குமே ஷாமில் ஹோக்கர் பட் ரஹா ஹூ. நான் ஹிந்தி கிளாஸில் சேர்ந்துட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஹிந்தி சிக்கனா அசான் ஹே. ஹிந்தி சிக்கனா அப்படின்னா ஹிந்தி லேர்ன் பண்ணுறது ஈஸி. அசான் ஹே அப்படின்னா ஈஸி. ஹிந்தி சிக்கர் ஹிந்தி லேர்ன் பண்ணிட்டு பாரத் பார் மே பிரம்மன் கர் சக்தே ஹே. சக்தே ஹேன்னா முடியும்னு அர்த்தம். பாரத் பார் மே பிரம்மன்கர் அப்படின்னா அர்த்தம்னா உலகத்தை ஃபுல்லாக நம்ம சுற்றி வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யஹ்னா இதுன்னு அர்த்தம். ஹமாரி ராஷ்டிர பாஷா ஹே, இது நம்மளுடைய நேஷ்னல் லாங்குவேஜ். ஹமாரி ராஷ்டிர பாஷா ஹே, நேஷ்னல் லாங்குவேஜ். யஹ் பாரத் கி ராஜ் பாஷா ஹே, இதுதான் நம்மளுடைய தலையான லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட் சப்கோ எல்லாரும் ஹிந்தி சிக்கனா ஜரூரி ஹே. சப்கோ எல்லாருக்கும், சப்கோனா எல்லாருக்கும், ஹிந்தி சீக்கனா அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கிறது ஜரூரி ஹே இம்பார்ட்டன்ட். ஜரூரினா இம்பார்ட்டன்ட். इसलिए இதனால் தும்பி நீங்களும் ஹிந்தி சீக்கனா ஹிந்தி கற்றுக்கிறத ஷுரு கரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்களும் வந்து அதாவது ஹிந்தி கற்றுக்கிறது எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டு, அதெல்லாம் நீங்களும் ஹிந்தி கற்றுக்கோங்க. ஓகே, பதோன்கோ மேரா பிரணாம். பெரியவங்களுக்கு வந்து நம்ம வந்து பிரணாம் தான் சொல்லணும். ஸோ வந்து பதலோன்னா என்ன பெரியவங்க, பதலோன்கோ மேரா பிரணாம், பெரியவங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், பிரணாம். அவுர் அண்ட் சோட்டோன்கோ மேரா பியார். சோட்டோன்னா சின்னவங்க, சின்ன பசங்க. சோட்டோன்கோ சின்ன பசங்களுக்கு மேரா பியார், என்னுடைய லவ் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கோங்க. படிக்க தெரியாதவங்களுக்கு இங்கே எழுதியிருக்கேன், இதில் இருக்கிறத நான் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ப்ரொனன்சியேஷனுக்கு கீழே இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, துமாரா பியார் அரவிந்தன், உன்னுடைய லவ்வபிள் அரவிந்தன். யுவர்ஸ் லவ்லி, யுவர்ஸ் லவ்வபிள் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அதுதான் அங்கே. நெக்ஸ்ட் பத்தானா அட்ரஸ் வந்து என்வெலாப், அதாவது வந்து அட்ரஸ் எழுதுறது. ஓகே, யார் எழுதியிருக்குது, மாதவனுக்கு எழுதியிருக்காரு. யாருக்கு எழுதியிருக்குது, மாதவனுக்கு. ஸோ போட்டாச்சு. ஓகே, மாதவனோட அட்ரஸ் என்னமோ இங்கே எழுதிக்கோங்க, உங்களோட அட்ரஸ் என்னமோ இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, இன்னொரு தடவை படிச்சு காட்டுறேன். பிரியா மாதவன் तुम कैसे हो. मैं यहाँ कुशल हूँ. मैं हिंदी वर्ग में शामिल होकर पढ़ रहा हूँ. हिंदी सीखना आसान है. हिंदी सीखकर भारत भर में ब्रह्मन कर सकते हैं. यह हमारी राष्ट्रभाषा है. यह भारत की राजभाषा भी है. सबको हिंदी सीखना ज़रूरी है. इसलिए तुम भी हिंदी सीखना शुरू करो. बड़ों को मेरा प्रणाम और छोटों को मेरा प्यार. ஸோ வந்து யுவர்ஸ் லவ்லி அந்த மாதிரி போட்டுட்டு 10 எழுதிடுங்க. அட்ரஸ் அந்த வேண்டில் அப்படி எழுதி முடிச்சிடுங்க. அவ்வளோதான்.